ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டப்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்துருக்கீங்களா, அதில் தானே சொல்லுவாங்கள்ல பரபரப்பள்ளும் விறுவிறுப்பு துள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராமா தான் வந்துட்டு இது. எபிசோட் பை எபிசோட் அப்படியே சஸ்பென்ஸாகவே வந்து போயிட்டுருக்கோம். ஒரு சில ட்விஸ்ட்டும் வந்துட்டுருக்கோம். ஃபைனலாக அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் உடஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் எபிசோட் பார்த்தா தான் வந்து தெரியும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஆன்கோயிங் ட்ராமா தான். ஸோ என்னோட இந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ராமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தெரிவிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும். இப்போ எபிசோட் 1 போயிடலாமா? இதோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் வான்சுவோட இன்ட்ரடக்ஷன் தான். இவங்க வந்துட்டு ஒரு சூப்பரான கோல்ஃப் பிளேயர். ஆனால் இப்போ கொரியாவோட குட்வில் அம்பாசிடராக வந்துட்டு இருக்காங்க. நவ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனோட டேரக்டரும் வந்துட்டு இவங்க தான். ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன் மூலமாக வார்னால் பாதிக்கப்படுற குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவுமே லாஸ் ஏஞ்சல்ஸில் யூனிசெஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, உலக அளவில் குழந்தைகளுக்கு பாதிப்புன்னு சொல்லி வரும்போது டிசாஸ்டர்னால இருக்கலாம், டிசீஸ்னால இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுற ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ அதுக்கு தான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்காங்க. உங்களோட ஃபவுண்டேஷன் மூலமாக ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பினால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல. அந்த விஷயங்களை தான் வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொரியனுக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரி மீச தாடியில் வச்சுட்டு ஒரு ஆளை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க பாருங்களேன், அப்படியே இந்தியன் மியூசிக் மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. அதை நம்ம இங்கே வந்து போட முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரிஜினல் வீடியோ வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு அப்படிதான் தோணுச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. இந்த பர்சனை நம்ம மிஸ்டர் எக்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்து வச்சுக்கலாம். இவர் இப்போ இருக்கிறது வந்துட்டு பிலிப்பைன்ஸ்ல மணிலா அப்படிங்கிற இடத்துல தான். அங்கே இருக்க ஒரு கேசினோக்குள்ள இவர் போக இப்போ ஹீரோயின் மீட்டிங்ல முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவங்களோட அசிஸ்டன்ட் பரபரப்பா ஓடி வந்து அந்த ஐஎஸ்ஐஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு த்ரெட்டன் பண்ண மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு காட்ட இவங்க அசால்ட்டா என்ன அவங்க என்ன கொலை பண்ண போறாங்களா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம மணிலா போற பிளானை வந்து கேன்சல் பண்ணிடலாம் மேடம் அப்படிங்க சொல்ல, ஆமாம்மா அவங்க என்னை இப்படி மிரட்டி இருக்காங்கல்ல, ஸோ என்னோட ஷெடியூல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் வீட்டில் போய் உட்காந்துக்கிறேன் சரியா அப்படி சொல்லிட்டு கேட்க, அசிஸ்டன்ட் வந்துட்டு சாரி மேடம் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதோட சேருமன் பார்க்கும் மணிலா நடக்க போகிற பார்ட்டியில் கலந்துக்கிறாங்களாமா அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த சேருமன் பார்க் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட மாமியார் தான். இப்போ அந்த லேடியை வந்து காட்டுறாங்க. அந்த அம்மா ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கே, இனி நிலாவில் இருக்க அந்த வட சொல்கிற பார்ட்டிக்குன்னு கூப்பிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல. பக்கத்துலேயே அவங்களோட அசிஸ்டண்ட்டும் ஒரு சர்வெண்ட்டும் வந்து நின்றுருக்காங்க. சர்வெண்ட்டுக்கு வேறு அர்ஜென்ட் அடக்க முடியல போல அப்படின்னு நினைஞ்சிக்கிட்டே வந்து நின்றுக்கோங்க. ஒரு கடத்தில் முடியாமல் மேடம் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு இந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிருது. அப்புறம் பக்கத்தில் நிற்கிற அசிஸ்டன்ட் தான், நீங்கள் ரொம்ப நேரமாக இது பண்ணிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படிங்கமா சொல்ல, என்னது அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சா, ஆனால் வந்து நாளைக்கு வர நான் பார்ட்டிக்கு போகணும், அதுக்கு வந்துட்டு நான் எங்கே தெரிய வேண்டாமா அப்படிங்கமா பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு அசிஸ்டண்ட் ஒரு மாதிரி நக்கலாம், நீங்கள் போதுமான அளவுக்கு மூணோட எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஓவராக வந்து ஆயிரப்போகுது அப்படிங்கமா வந்து சொல்ல, என்ன நீ எனக்கு கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் ரொம்ப எங்கே வந்துட்டு தெரியுறீங்க அப்படிங்கமா ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஹீரோயினை காட்டாங்க. அவங்க பிலிப்பைன்ஸில் இருக்க மணிலாக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நடக்குது, அதை தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த நவ் ஃபவுண்டேஷன் இவங்க வச்சிருக்காங்களே, அதுலேருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றினாங்கல்ல, அந்த பொண்ணுக்காக அங்கே இருக்க கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டு $5 million டொனேட் பண்ணன்னு சொல்லியிருப்பாரு போல. அதுக்கான இன்டர்வியூ தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே மிஸ்டர் எக்ஸை வந்து காட்டாங்க. அவர் அந்த கேசினோக்குள்ளே போனார் இல்லையா, அங்கே அப்படியே சுற்றி வந்து நோட்டை விட்டுட்டு இருக்காரு. இப்போ அந்த கேசினோக்கு ஒரு கேங் வரானுங்க. அந்த கேங்க்கு பாஸ் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு அவங்களே இப்படி குறுக்குறுன்னு வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த பாஸ்கே டவுட் வந்தது, டக்குன்னு திரும்பி பார்க்க இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நினைக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த குரூப்பை வந்து நோட்டை விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிஸ்டர் எக்ஸ் இங்கே வந்துருப்பாரு போல. இப்போ மறுபடியும் அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினை மீட் பண்ணக்காக புதுசாக ஒரு ஆள் வந்துட்டு வரான். இது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலாக சேருமன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க காட்டினாங்களே, ஹவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் இருக்குது. அதோட சேருமன் தான் ஹீரோயினோட மாமியார் அந்த பார்க்கு. ஸோ அதோட வைஸ் சேர்மன் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ராமாவில் ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹீரோ கிடையாது. அப்போ ஹீரோ வேறு யாராக இருக்கும் பார்க்கலாம். இப்போ மறுபடியும் மிஸ்டர் எக்ஸை காட்டாங்க. அந்த கேங்கில் இருக்கிற 2 பேர் மிஸ்டர் எல் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை மிஸ்டர் எக்ஸ் வந்து அப்படி மறைஞ்சு வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் கொரியன் போலீஸ்மேன் ஒருத்தர் வந்து இறந்து போனார்ல, அதை பண்ணதே வந்துட்டு மிஸ்டர் எல் தான் அப்படிங்கமா சொல்ல, அப்போ இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. இவர் கண்ணு முன்னாடியே யாரோ ஒருத்தரை வந்துட்டு இன்னொருத்தர் கொலை பண்ணுற மாதிரி. இப்போ இந்த கேங்கில் இருக்கவனுங்க ஆக்சுவலாக மணிலால இன்னைக்கு அந்த மிஸ்டர் எல்லுக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் வந்துட்டு இருக்கு. நம்ம வாசோட கைக்கு காசு கிடைச்ச உடனேவே மிஸ்டர் எல் வந்துட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாரு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு அடுத்த சீன்லேயே அங்கே வேலை செய்கிறவங்க மாதிரி யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த பாஸ் இருக்க ரூமுக்கே போயிட்டு அப்படி க்ளீன் பண்ண மாதிரி ஆக்டிங்கை வந்து போட்டுட்டு இருக்கேன். இப்போ அந்த காசினோக்கு கையில் பேக்கோட ஒரு ஆள் வந்துட்டு வராரு. இந்த கேங்கில் இருக்கவனுக்கெல்லாம் அவரை வெல்கம் பண்ணி அந்த பாஸ் இருக்க ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாஸ் இந்த ஆளை பார்த்தோனையும் வாங்க மிஸ்டர் பார்க் அப்படிங்கமா வந்து சொல்ல, இந்த பேரை கேட்டோனையுமே மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு அப்படி ஷாக் ஆகிறாரு. அங்கே
முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ மிஸ்டர் பார்க்கு அந்த பாஸ் கிட்ட நான் ஃப்ளவர் ஷாப்லேருந்து டெலிவரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து கொடுக்க, அந்த பேக் ஃபுல்லாகவே பணமாக தான் இருக்கு. அப்போ இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அந்த ஒரு கில்லரை வந்து பார்த்துருப்பான் இல்லையா, அவன் ஃபோனில் யார்கிட்டையும் ஃப்ளவர் ஷாப்போட டெலிவரி முடிஞ்சிருச்சு அப்படிங்கமா சொல்லியிருந்திருப்பான். அதோட இந்த மிஸ்டர் எக்ஸுக்கு பார்க்க வந்து நல்லாவே தெரியும் போல, இந்த ஆள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் சீனில் மிஸ்டர் எக்ஸுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு நான் இப்போ மணிலால தான் இருக்கேன், நம்ம 2 பேர் மீட் பண்ணலாமா, அந்த ஜூயுக்கு இறந்ததுக்கு அப்புறமா 3 மாசமா நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல. இப்போ அந்த முழு ஃப்ளாஷ்பேக்கை வந்து காட்டாங்க. அந்த ஜூயுக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்கல்ல, அவர் அந்த கில்லர் வந்துட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கான். இந்த மிஸ்டர் எக்ஸுமே வந்துட்டு ஜூயுக்கை தேடி தான் அப்படி ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் பக்கத்தில் வரதுக்குள்ளாரையே அந்த கில்லர் வந்துட்டு அவர் கொலையே வந்து பண்ணிடுறான். இவர் வந்துட்டு போய் சண்டை போடலான்னு பார்க்கும்போது அந்த கில்லர் இவரே அடிச்சு போட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது தான் ஃபோனில் வந்துட்டு இந்த ஃப்ளவர் ஷாப்போட டெலிவரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இப்போ இவரும் வந்துட்டு அந்த ஜூயிக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பொறுத்து கூட நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்துட்டு அந்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டை சொல்லிட்டு அப்படியே வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது ஜூயிக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது ஆப்வியஸாக மிஸ்டர் எக்ஸுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இப்போ இவருக்கு வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் ஆட்கள் பேசினது மூலமாக அந்த மிஸ்டர் எல் தான் ஜூயிக்கே வந்து கொலை பண்ணா. இப்போ மணிலால ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு வேறு யாரையோ வந்து கொலை பண்ண போகிறான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு, அந்த அட்ரஸுமே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இவர் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்க கத்தி துப்பாக்கின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஏதோ பர்ச்சேசிங்காக வந்து கிளம்ப அங்கே ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் வந்துட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு நாளைக்கு நடக்க போகிற பார்ட்டிக்கான செக்கிங்கில் வந்துட்டு இருக்காங்க மேடம், ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படிங்கமா சொல்ல. ஆனால் இவங்க வந்துட்டு அதில் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கமா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அதே இடத்துக்கு தான் அந்த மிஸ்டர் எக்ஸுமே வராரு. ஏன்னா வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் ஆட்கள் பேசிட்டு இருப்பாங்களா, அதுவும் இதே இடம் தான் மிஸ்டர் எல் யாரையோ வந்து போட்டு தள்ள போகிறதும். இப்போ மிஸ்டர் எக்ஸும் வந்துட்டு யாரோ சந்தேகப்படமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி வந்து பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஜுவல் தான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருப்பாங்க போல, அதில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்படி வெளியில் வராங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆள் வந்துட்டு துப்பாக்கியில் வச்சு இப்படி ரெடியாக உட்காந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்காக. யார் இவனோட டார்கெட் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அது ஹீரோயின் தான். மிஸ்டர் எல் வந்துட்டு ஹீரோயினை பொறுத்தலருக்காக தான் வந்திருப்பான் போல. அவன் கரெக்டாக ஷூட் பண்ணும்போது ஹீரோயின் முன்னாடி வேற ஒருத்தவங்க வந்துடுறாங்க. ஸோ அதனால அவங்க மேலே புல்லட் பட்டுருது. ஹீரோயின் அப்படியே அரண்டு போயிடறாங்க. அங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே அப்படி பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்க. ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் இருந்தார். அவரும் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணா, அவர் மேலேயுமே வந்து குண்டு பட்டுருது. இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியல, அப்படி பதறி போய் வந்து நின்றுட்டு இருக்கும்போது இங்கே மிஸ்டர் எக்ஸுமே எங்கேருந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இவரும் ஷூட் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆள் மேலே ஒரு புல்லட் கூட வந்து படலை. இங்கே ஹீரோயின் அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருக்கா. மிஸ்டர் எக்ஸ் தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு காருக்கு பின்னாடி வந்து ஒளிய வைக்கிறாரு. ஆனால் அந்த கில்லர் இருக்கான்ல, அவனுக்கு எப்படியாவது இன்னைக்கு ஹீரோயினை கொன்னே ஆகணும் போல அப்படி சார மாதிரியே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போதான் மிஸ்டர் எக்ஸ் ஹீரோயினோட ஃபேஸையே வந்துட்டு பார்க்குறான். ஆக்சுவலாக இவனுக்கு ஹீரோயின் நல்லாவே தெரியும் போல. மிஸ் வான்சு இது நீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கவன், நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிக்னல் தருவேன், உடனே வந்துட்டு நீங்கள் பின்னாடி இருக்க அந்த காருக்கு வந்துட்டு ஓடி போகணும் அப்படிங்கமா சொல்லி உங்களுக்கு ஓகே அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்கு, அதில் தண்ணி வர ஆரம்பிக்கும் போது ஓடுங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் எக்ஸ் சொல்ல ஹீரோயின் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஓடி போய் அந்த காரில் ஏறிட மிஸ்டர் எக்ஸும் அந்த காரை ஓட்டிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் போக ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே சிட்டிக்கு அவுட் சைட்லேயே வந்து போயிடறாங்க. சுற்றிலும் வந்துட்டு இந்த வயல்வெளி மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இங்கே ஹீரோயினுக்கு இன்னும் பதட்டம் குறையவே இல்லை. அவங்க அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். மிஸ்டர் எக்ஸும் நம்ம சேஃபாக தான் இப்போ இருக்கோம், எதுவும் பயந்துக்க வேண்டாம் அப்படிங்கமா சொல்ல. இவங்க வந்துட்டு யார் நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவனும் நம்மளை கொலை பண்ணக்கு தான் வந்திருக்கானோ அப்படி சொல்லி தோணுதாட்டுக்கு. அதுக்கு மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு இங்கே பாருங்க, நான் அந்த பக்கமாக வந்தேங்க, அந்த கேங் சேர்ந்தவன்லாம் கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கமா சொல்கிறான். ஆனால் இவங்க நம்பாத மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கீமா காட்டுறாங்க. அவன் வந்துட்டு உடனே அந்த கார் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணுங்க, எம்பசி கால் பண்ணி பக்கத்தில் இருக்க போலீஸ் எல்லாம் வர சொல்லுங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். இங்கே மிஸ்டர் எக்ஸுமே அந்த காரில் இருக்க ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து பார்த்துறான். உடனே ஹீரோயின்ட்ட நம்ம இப்போ வந்துட்டு உடனே டவுனுக்கு போக போகிறதுல வேற பக்கம் தான் போக போகிறோம் அப்படிங்கமா சொல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சு யார் வேணாலும் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கலாம், ஸோ இது வந்து ரிஸ்க் ஆயிரும், ஸோ அதனால வேற பக்கம் தான் நம்ம போகணும் அப்படிங்கமா சொல்ல. எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, என்னோட பிளேஸ் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தான் அப்படிங்கமா சொல்ல. இவங்க அப்படியே சந்தேகமாகவே பார்த்துருக்காங்க. உன்ட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் ஃபோன் எடுத்து கொடுக்க போலீஸ்க்கு நீயே கால் பண்ணு அப்படிங்கமா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இதுவுமே தப்பான ஐடியா தான், போலீஸ்லேயே அவங்களோட ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கமா கேட்க, ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் சரி போகலாம் அப்படிங்கமா சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேரும் மிஸ்டர் எக்ஸோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ ஹீரோயினும் மிஸ்டர் எக்ஸோட கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு நம்ம பேசாமல் ஹாஸ்பிட்டல் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இவங்களுக்கு ஒரே சந்தேகம் தான், அப்படி பயந்து தான் வந்து போகிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போனோடனே மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ சேஃபாக தான் இருக்கீங்க, எதுவும் பயந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறவன், ஆமாம் நீங்கள் சாகணும்னு நினைக்கிற அந்த பர்சன் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் என்னை காப்பாற்றுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இங்கே பாருங்க, வெளியில் இன்னுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தான், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கமா சொல்ல. இவங்க கேட்க மாட்டேறாங்க. இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வழி விடு அப்படிங்கமா சொல்ல. கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் தான் சொல்கிறேன்ல இந்த இடம் ரொம்ப ரொம்ப சேஃப் தான், நீங்கள் எதுவும் பயந்துக்க வேண்டாம் அப்படிங்கமா சொல்கிறவன், உங்களுக்கு நம்பகமான ஆளுக்கு வேணால் கால் பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து கரண்ட்
ஃப்ளைட் லொக்கேஷனை மட்டும் சொல்லாதீங்க, இன்னும் 15 நிமிஷத்தில் எம்பசிக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கமா சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறேன். இவங்க யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இனி யாரும் நம்பகமான ஆட்கள் இல்லையா என்ன அப்படிங்கிறதுன்னு தெரில. இப்போ இவனை அவனோட காயத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட்டு போகிறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் யாருக்கும் இன்னும் கால் பண்ணலையா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் எக்ஸ் கேட்க, இல்லை யாரோ நம்பரும் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கமா அவங்க சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, நான் உங்களை எம்பசியில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல. ஆமாம் உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, கொரியாவில் உங்களை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களாங்க, நீங்கள் தான் ஃபேமஸான கோல்ஃப் பிளேயர் ஆச்சு அப்படிங்கமா சொல்ல. நீங்கள் மணிலால் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். அதோட டவல் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, உங்களோட ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க, ஒரே பிளட்டாக இருக்குது அப்படிங்கமா சொல்ல. இவங்களுக்கு இன்னும் பதட்டம் குறையவே இல்லை போல, ஒரு மாதிரி படப்படப்பாவே இருக்கா. இவன் தான் வந்துட்டு உங்களோட ஃபேஸில் இருக்க பிளட் எல்லாம் அப்படி தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அதோட இவனோட ஷர்ட் ஒன்று எடுத்து அப்படி போத்தி விட்டுட்டு வாங்க போகலாம் அப்படி சொல்லி வந்து கூப்பிட்டுட்டு போகிறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே ஹீரோயின் அந்த எம்பசியில் தான் இருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படி பரபரப்பாக ஓடி வர, எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு வா ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றவர், அந்த ஹெல்ப் பண்ண பர்சனுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுங்க அப்படிங்கமா சொல்லிட்டு போகிறாரு. இப்போ 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்துட்டு நாளைக்கு நடக்க போகிற பார்ட்டியை கேன்சல் பண்ணிடலாம், ஐஎஸ்ஐஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஆல்ரெடி உனக்கு த்ரெட்டன் வந்ததாமே, நீ டேஞ்சர் தெரிஞ்சுமா இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு கேட்க, இவங்க அந்த பேச்சை கட் பண்ணுற மாதிரி நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கண்ண மூடி படுத்துக்கிறாங்க. இங்கே எம்பசியில் ரிவார்ட் கொடுக்க சொன்னாங்கல்ல, ஸோ அதனால் வந்துட்டு மிஸ்டர் எக்ஸை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் சைட்லேருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த மிஸ்டர் பார்க்கு தான். அவர் அங்கே இருக்கவங்க கிட்ட ஆமாம் விட்னஸ் எங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அவர் ஏதோ பிஸியாமாங்க, இது எழுதி கொடுத்தோன்னே கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல. இவரும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பார்க்குறாரு. அதில் மிஸ்டர் எக்ஸோட பேர் தோயூன் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்க. அந்த பேரை பார்த்தோன்னே இவர் சந்தோஷப்படுறாரு. உடனேவே மிஸ்டர் எக்ஸுக்கு கால் பண்ணி, எம்பசியில் இன்னைக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது நீ தானா அப்படி சொல்லிட்டு கேட்க, இவரும் ஆமாம் அப்படிங்கமா சொல்ல, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே, நம்ம மீட் பண்ணலாமா வரையா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே மிஸ்டர் எக்ஸ் ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மிஸ்டர் பார்க்கு வராரு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, எப்படி இருக்கு அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்கவர். ஆமா நீ மணிலால் என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு கேட்க, இவனும் சும்மா தாங்க அப்படிங்கமா சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனால் இந்த பார்க்க வச்சு அந்த கில்லரை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கானாங்கிறது வந்து தெரியல. இப்போ ஹீரோயினை காட்டாங்க. அவங்க வந்துட்டு மிஸ்டர் எக்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னங்க மிஸ்டர் எக்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டே சொல்லிடலாம். இப்போ ஹீரோயின் நேராக சேர் உமன் பார்க்க மீட் பண்ணக்கு தான் போகிறாங்க. அவங்க முன்னாடி ஒரு பேக்கை வச்சுட்டு, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கமா சொல்ல. அந்தம்மா வந்துட்டு உன்னால் பண்ண முடியாதுன்னா உன்னோட ஹஸ்பண்டை பண்ண சொல்லு, அந்த டெரரிஸ்ட் அட்டாக்னால பார்ட்டியே வந்து கேன்சல் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு, சைனா நம்மளுக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நம்மளால இது மட்டும் தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல. அதுக்கு ஹீரோயினோ, இந்த விஷயத்த நீங்களே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, என்னால் எந்த விஷயத்திலையும் தலையிட முடியாது அப்படிங்கமா சொல்ல. ஓ நீ எனக்கு ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டியா, ஏன் உன்னோட கையில் கொஞ்சம் கூட டர்ட் படாத மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்க இந்த பார்ட்டியெல்லாம் கண்டிப்பாக கேன்சல் ஆகாது, நான் உங்களுக்காக வேறு ஏதாவது வந்து பண்ணுவேன் அப்படிங்கமா சொல்ல. அதுக்கு சேருமன் பார்க்கும், இங்கே பாரு நான் உனக்கு எத்தனை தடவை வந்து சொல்கிறது, ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா காசை விட பெஸ்ட்டான வழி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கமா சொல்ல. என்னால் உங்களுக்குலாம் அலைஞ்ச கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. இங்கே பாரு யார் நீ முட்டாளாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், சியோவில் உன்னோட பிரதர் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்க என்னோட பிரதர் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாதா, அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கமா சொல்ல. இந்த மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா உனக்கு ஒன்றுமே வந்து தெரியாது அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்க இந்த விஷயம் நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ சாருவன் பார்க் வந்துட்டு அந்த பேக் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா ஃபுல்லாக மணியாக தான் வந்துட்டு இருக்கு. இங்கே பாரு இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, இந்த பணத்தை வச்சு எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படி சொல்லி கேட்க, அப்போ ஹீரோயினும் இங்கே பாருங்கள் நாளைக்கு அந்த பார்ட்டியை நான் அட்டன் பண்ண தான் போகிறேன், ஆனால் நீங்கள் இதை தான் வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே வராமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கமா சொல்ல. இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அந்த பணத்தை தூக்கி ஹீரோயின் மேலே அடிக்குது. இப்போ நீ சொன்னேல அதை நீயே வந்துட்டு செய்ய, நீ வேணா அங்கே வராமரு அப்படிங்கமா சொல்ல. ஹீரோயின் அப்படியே கேஷுவலாக திரும்பி, இங்கே பாருங்கள் அது என்னோட பார்ட்டி, தேவையில்லாமல் என்னை எம்பாரஸ் பண்ணாதீங்க, அங்கே நீங்கள் வராமல் இருக்கிறது தான் வந்துட்டு நல்லது, அப்படி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் இனிமேல் சைனா கூட நான் எந்த பிஸ்னஸுமே வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கமா சொல்லிட்டு கிளம்ப. அப்போ அங்கே இந்த சேர்மன் பார்க்க மீட் பண்ணக்காக ஒரு ஆள் வராரு. இவர் வந்துட்டு இந்த ஹவின் குரூப் இருக்குல்ல அதோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு லாயர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கிற டென்ஷனில் அவர்கிட்ட பேசாமல் இவ்வளோ நீங்கள் கொண்டு போட்டுருங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ காட்டாங்க. அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே அவனோட ஃப்ரெண்ட் அந்த ஜூயுக்கு இருந்திருப்பார்ல அவரை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு தடவை கிட்னி ஃபெயிலியர் ஆனதப்போ அவர் வந்து அவரோட கிட்னியே கொடுத்துருப்பார் போல. அதுக்கு ஹீரோவும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், நீ வந்து ஏதாவது ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் என்னோட உயிரை பணைய வச்சுனாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஹீரோ பார்க்க மீட் பண்ணி பேசியிருப்பார்ல. அப்போ அந்த பார்க் சொல்லியிருப்பாரு, நீ சியோலுக்கு வா எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ மட்டும் இன்னைக்கு இல்லை அப்படின்னா ஹீரோயின் இறந்தே வந்து போயிருப்பாங்க, நம்ம 2 பேரும் ஃப்ளவர் ஷாப்பில் ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல. ஹீரோ அப்படியே வந்து பார்க்க, நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி தான்ப்பா சொல்கிறேன், ஹவின் குரூப்போட
கான்ஃபிடென்ஷியல் ரீசன்ஸ்க்காக நாங்கள் ஃப்ளவர் ஷாப் அப்படிங்கிற கோடை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிமா சொல்ல ஹீரோ அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அந்த கில்லர் ஃப்ளவர் ஷாப் அப்படின்னு சொன்னது இந்த ஹவின் குரூப்பை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிட்ட எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்கிறான். ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பார்க்குக்கு தான் வந்து கால் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஹீரோயினை காட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஷூட் அவுட் நடந்ததில்ல அதை பற்றின ஆர்டிக்கல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் ஹஸ்பண்டும் நின்றுட்டுருக்கான். ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க அம்மா வந்துட்டு அந்த பண பேக் உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் சைனா அம்பாசிடர்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கமா சொல்ல, இங்கே பாருங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கமா சொல்ல, அதுக்காக வந்துட்டு இங்கே பாரு இது எல்லாமே பிஸ்னஸ் தான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்துட்டு அதை நீங்கள் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கான டீட்டெயில் இதுதான் மேடம் அப்படின்னு சொல்லி ஃபைலை கொடுக்க, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஐஎஸ் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாங்கிறத நீ இந்த உலகத்துக்கே வந்து சொல்ல போறியா, அது தேவையில்லாமல் உங்களை ப்ரொவோக் தான் பண்ணும், உன்னோட உயிரை விட இந்த ஃபவுண்டேஷன் உனக்கு அந்தளவுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் இப்போ சொன்னது போல தான் என்னோட வேலை எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் காட்டக்கான சான்ஸ் இது அப்படிங்கமா ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கும் போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் இருக்காங்க. அதோட இந்த மாதிரி எத்தனை மிரட்டல் வந்தாலும் சரி, என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாலும் சரி, உதவி தேவைப்படுறவங்களுக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பேன், என்னை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது, நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கான்ஃபரன்ஸை பார்த்துட்டு சேர்மன் பார்க்கு தான் பயங்கரமாக கத்திட்டு இருக்கு, இவளுக்கு என்ன ஒரு தைரியம் எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு பாரு அப்படி சொல்லிட்டு ஹீரோட ஹஸ்பண்டுமே இது தேவையில்லாத வேலை இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனோட தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நமக்கு ஒரு லேடியையும் அவங்களோட பையனையும் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த பார்ட்டி நடக்க போகுது இல்லையா, அதுக்காக ஹீரோ வந்து இவங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல, அதுக்கு தேங்க்யூ அப்படி சொல்லி அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த குழந்தைகிட்ட நல்லாவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க பையனோட ஞாபகம் வருது. அவனோட பேர் வந்துட்டு சான் போல. ஆனால் இவங்க வந்துட்டு குட்வில் அம்பாசிடராக இருக்கிறனால நிறைய நாடுகளுக்கு போக வேண்டியது இருக்கும் இல்லையா, அதனால் அந்த பையன் கூட சரியான டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது போல. ஒரு தடவையில் அந்த பையன் வந்துட்டு ஸ்கைக்கிங் போல, அம்மா அவங்க கூட எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படி சொல்லி பயங்கரமாக வந்து அழுதுருப்பான். ஆனால் இவங்க நான் சீக்கிரத்துலேயே வந்துடுவான், அதுக்கப்புறம் நம்ம போகலாம்ப்பா அப்படிங்கமா சொல்லிட்டு அவன் அழுகளுக்கு விட்டுட்டு கிளம்பி போயிருந்துருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் அந்த பார்ட்டிக்காக ரெடியாகி வரேன். அப்போ பார்க்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்மளோட செக்யூரிட்டி டீமில் இன்னிலேருந்து ஒரு புதுசாக ஜாயின் பண்ணுறாரு சார் அப்படிங்கமா வந்துட்டு யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண, யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கமா ஷாக்கிங்காக ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு